ஸ்ரீ சாய் அஸ்ட்ரோ உங்கள் இல்லம் தேடி வரும் ஜோதிடம். தினம் ஒரு தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி தான். இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் நம் இந்தியாவில் இருக்குமா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக உள்ளது. அதனை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். வரக்கூடிய 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை இந்த கிரகணம், அதாவது பூர்ண சந்திர கிரகணம் என்பது ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கிறது. இது நமக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் தெரியுமா, நமக்கு அது தாக்கத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். அன்று அந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்பது மதியம் 4:34 ஆரம்பமாகிறது. அதே சமயத்தில் அந்த கிரகணம் முடிவதற்கான நேரம் என்று பார்த்தால் 6:48 வரையிலும் அந்த கிரகணம் நிகழ்வு இருக்கும். நமக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்று நமக்குன்னு ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூரிய அஸ்தமனம் என்பது பார்த்திங்கன்னா அன்னைக்கு 6:27:18 வரையிலும் அந்த சூரிய அஸ்தமனம் நிகழ்வு அப்போ தான் நடைபெற உள்ளது. அதற்கு பின்பு தான் இந்த கிரகணம் நமக்கு இதாகும். அப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த கிரகண தோஷம் என்பது, அந்த பூர்ண சந்திர கிரகணம் என்பது நமக்கு நிகழும். அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கலாம். அதே சமயத்தில் எந்த ஒரு உணவும், ஆரிய உணவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது, உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வழிபடுவது, மந்திர உச்சாடனங்கள் செய்வது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு கிரகண நேரத்தில் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அது பல மடங்கு பெருகும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிரகண நேரத்தில் அந்த தீபத்திடம் நீங்கள் அமர்ந்து மௌனமாக நீங்கள் அதை கேட்கும் போது பார்த்திங்கன்னா உச்சரிப்பில்லாமல் உங்கள் மனதிற்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்வதன் மூலமாக அது முழு பலனை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த கிரகணம் முடிந்த பின்பு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைக்கு குளித்து அதற்கு பின்பு சமைத்து சூடான உணவை மட்டும்தான் நம்ம சாப்பிட வேண்டும். அதனால் இந்த ஒரு 20 நிமிடங்கள் மட்டும்தான் நமக்கு அந்த கிரகணம் என்பது நம்ம இந்தியாவிற்குள் நிகழக்கூடிய ஒரு நேரமாக உள்ளது. கிரகணம்னே ஒரு பயத்தை, அதாவது ஒரு குற்ற செயல் மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளை எளிமைப்படுத்தி அந்த இடத்துல நம் தன்மையை மட்டுமே உச்சரிப்பதனால நமக்கு கிடைக்க ஒரு மாபெரும் புண்ணிய நாளாகவே அதை நம்ம எடுத்துக்கலாம். கிரகணம் முடிந்த பின்பு தர்ப்பணங்கள் செய்வது சிறந்தது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரகணத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையே நடக்கும். ஸ்ரீ சாய் அஸ்ட்ரோ உங்கள் இல்லம் தேடி வரும் ஜோதிடம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு தகவலுடன் சேலம் விஜயலட்சுமி. நன்றி.